அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 6ஆம் வகுப்பு 2ஆம் பருவம் இயல் 1ல் உள்ள இன எழுத்துகள் இதை தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஒரு தடவை நல்லா பார்த்துட்டு அதுக்கப்புறமா புக்கை எடுத்து படிங்க. ரொம்ப ஈஸியாக தெரியும். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முதல்ல இன எழுத்துகள் அப்படின்னா என்ன அப்படின்னா, சில எழுத்துக்களுக்கு இடையில் ஒலிக்கும் முயற்சி, பிறக்கும் இடம், இதில் வந்து ஒற்றுமை இருக்கும். இப்படி ஒற்றுமை உள்ள எழுத்துக்களை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா இன எழுத்து அப்படின்னு சொல்கிறோம். தமிழ் எழுத்துக்களில் மெய்யெழுத்து, உயிரெழுத்து, ஆயுத எழுத்து, இதுக்கான இன எழுத்துக்கள் எதெல்லாம் அப்படிங்கிறத தான் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. முதல்ல மெய்யெழுத்துக்கான இன எழுத்து எதெல்லாம் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். மெய்யெழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? 18. அந்த 18 எழுத்துக்கள் எதெல்லாம் அப்படின்னா இக்கு முதல் இன்னு வரை இருக்கக்கூடிய அந்த 18 எழுத்துக்களை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா மெய்யெழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறோம். இதில் மெய்யெழுத்துக்கான இன எழுத்துக்களில் 2 பாயிண்ட் தான் நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு 6 வல்லின மெய்க்கு 6 மெல்லின எழுத்து இன எழுத்தாக வரும். சரிங்களா? 6 வல்லின மெய்க்கு 6 மெல்லின எழுத்து இன எழுத்தாக வரும். 6 வல்லின மெய்யினா வல்லின எழுத்து எதெல்லாம்? கசட, தபர. அதில் வல்லின மெய் இக்கு, இச்சி, இட்டு, இத்து, இப்பு, இரு. இந்த வல்லின மெய்யெழுத்து வந்துச்சு அப்படின்னா அதுக்கு பக்கத்தில் என்ன வருமா? 6 மெல்லின எழுத்து ஞன, நமன, இந்த மெல்லின எழுத்து வந்து வருமா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட். சரிங்களா? 2வது பாயிண்ட் என்ன அப்படின்னா மெல்லின மெய்யை அடுத்து வல்லின எழுத்து வரும். சரிங்களா? மெல்லின மெய் எது? இங்கு, இஞ்சி, இன்னு, இந்து, இம்மு, இன்னு. இந்த 6 மெல்லின மெய் எழுத்து வந்துச்சு அப்படின்னா அதுக்கு அடுத்து என்ன எழுத்து வருமா? வல்லின எழுத்து. வல்லின எழுத்து அது கசட, தபர. இந்த 6 வல்லின எழுத்து வந்து வரும். சரிங்களா? அப்போ ஃபஸ்ட்டு 6 வல்லின மெய்க்கு பிறகு 6 மெல்லின எழுத்து இன எழுத்தாக வந்து வரும். செகண்ட் பாயிண்ட் என்னது? மெல்லின மெய்க்கு அடுத்து அதன் இனமாகிய வல்லின எழுத்து என்ன செய்யும்? வரும். சொற்களில் பெரும்பாலும் மெல்லின மெய்க்கு பிறகு அதோடைய இனமான வல்லின எழுத்து தான் வந்து வரும். இதுக்கு வந்து எடுத்துக்காட்டு வந்து கொடுத்துருக்காங்க. புக்கில் உள்ள எடுத்துக்காட்டு வந்து நல்லா பார்த்துக்கோங்க. புக்கில் உள்ள எடுத்துக்காட்டை வந்து அப்படியே கொடுத்து வந்து கேட்பாங்க. இதில் வந்து எடுத்துக்காட்டு வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா திங்கள், மஞ்சள், மண்டபம், சந்தனம், அம்பு, தென்றல்னு வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து இங்கு அப்படிங்கிறது என்னது? மெல்லின மெய். கேங்கிறது வல்லின எழுத்து. அப்போது மெல்லின மெய் வந்துச்சுன்னா அது பக்கத்தில் என்ன வரும்? வல்லின எழுத்து இன எழுத்தாக வரும். அடுத்து மஞ்சள் பாருங்கள். மஞ்சள் அப்படிங்கிறதுல இஞ்சு அப்படிங்கிறது மெல்லின மெய், சேங்கிறது வல்லின எழுத்து. இப்போ மெல்லின மெய்க்கு பிறகு என்ன வந்திருக்கு? வல்லின எழுத்து வந்திருக்கு. அடுத்து மண்டபம். இன் அப்படிங்கிறது என்னது? மெல்லின மெய். அது பக்கத்தில் என்ன வந்திருக்கு? டேங்கிறது என்னது? வல்லின எழுத்து. அப்போ மெல்லின மெய்க்கு பிறகு வல்லின எழுத்து வந்திருக்கு. அடுத்து சந்தனம். சந்தனம் அப்படிங்கிறதுல இந்த அப்படிங்கிறது மெல்லின மெய், தேங்கிறது வல்லின எழுத்து. அடுத்து அம்பு. இம் அப்படிங்கிறது மெல்லின மெய், பூங்கிறது என்னது? வல்லின எழுத்து. மெல்லின மெய்க்கு அடுத்து அதன் இனமான வல்லின எழுத்து வந்து வந்திருக்கு. அப்புறம் தென்றல். இன்கிறது மெல்லின மெய், பக்கத்தில் என்ன எழுத்து வந்திருக்கு? ரேங்கிற வல்லின எழுத்து வந்திருக்கு. அப்போ மெல்லின மெய்யை அடுத்து அதன் இனமாகிய வல்லின எழுத்து என்ன செஞ்சிருக்கு? வந்திருக்கு. இதுதான் எடுத்துக்காட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து வல்லின மெய்க்கு மெல்லின எழுத்து இன எழுத்தாக வரும், மெல்லின மெய்க்கு வல்லின எழுத்து இன எழுத்தாக வரும்னு பார்த்துட்டோம். இடையனம் இருக்குல்ல, இடையனம் வந்து எத்தனை? எரல, வளல அப்படின்னா 6 எழுத்து. அந்த 6 எழுத்துமே ஒரே இனம் தான். சரிங்களா? அடுத்து உயிரெழுத்து. உயிரெழுத்துக்கான இன எழுத்து எது அப்படிங்கிறத பார்க்கலாம். உயிரெழுத்து அப்படிங்கிறது 12 எழுத்து. ஆ முதல் அவ் வரை இருக்கக்கூடிய 12 எழுத்து தான் நம்ம உயிரெழுத்து அப்படின்னு சொல்லுவோம். உயிரெழுத்தில் இன எழுத்து எப்படி வரும் அப்படின்னா குறிலுக்கு நெடில் எழுத்து இன எழுத்தாக வரும், நெடிலுக்கு குறில் எழுத்து இன எழுத்தாக வரும். இப்போ உயிரெழுத்து 12ல் குறில் எழுத்து எதெல்லாம்? அ, இ, உ, ஏ, ஓ. இந்த 5 எழுத்து தான் குறில் எழுத்து. அதே மாதிரி உயிரெழுத்தில் 7 நெடில் எழுத்து இருக்குது. எதெல்லாம்? ஆ, இ, உ, ஏ, ஐ, ஓ, ஔ அப்படிங்கிற 7 நெடில் எழுத்து வந்து இருக்குது. இதில் இந்த குறில் எழுத்து 5க்கும் இந்த நெடில் எழுத்து இன எழுத்தாக வரும். இந்த நெடில் எழுத்து 7க்கும் குறில் எழுத்து 5 என்ன செய்யும்? இன எழுத்தாக வரும். இப்போ பார்த்தீங்கன்னா குறில் எழுத்து வந்து 5 இருக்கும், நெடில் எழுத்து வந்து 7 இருக்குது. இதில் ஆ அப்படிங்கிற குறிலுக்கு ஆ அப்படிங்கிற நெடில் வந்து இன எழுத்தாக வரும், ஈக்கு ஈ வரும், ஊக்கு ஊ, ஏக்கு ஏ, ஓக்கு ஓ. இதுக்கெல்லாம் குறிலும் இருக்குது, நெடிலும் இருக்குது. அப்போ குறிலுக்கு நெடிலும் நெடிலுக்கு குறிலும் இன எழுத்தாக வரும். குறில் எழுத்து இல்லாத எழுத்து 2 இருக்குது. எதெல்லாம்? ஐயும் அவ்வும். இந்த 2 எழுத்துக்கும் என்னது இல்லை? குறில் எழுத்து அப்படிங்கிறது இல்லை. அதனால் ஐக்கு வந்து ஈ அப்படிங்கிற எழுத்து வந்து இன எழுத்தாக வரும், அவ் அப்படிங்கிறதுக்கு வந்து ஊ எழுத்து என்ன செய்யும்? இன எழுத்தாக வந்து வரும்.
சரிங்களா? உயிரெழுத்துக்கு வந்து இதுதான். உயிரெழுத்துக்கள் வந்து சொல்லுல தொடர்ந்து வந்து வர்றது கிடையாது. அளபெடையில மட்டும்தான் வரும். அப்படி அளபெடையில வரும்போது எப்படி வரும் அப்படின்னா, நெடில் எழுத்தை தொடர்ந்து அதன் இனமாகிய குறில் எழுத்து வந்து வரும். எடுத்துக்காட்டு வந்து எப்படி குடுத்துருக்காங்கன்னு பாருங்க. ஓதல், தூவும், தளியின்னு குடுத்துருக்காங்க. இதுல ஓ அப்படிங்கிறது நெடில். அதுக்கு இனமான குறில் ஓ பக்கத்துல வந்திருக்கா? அடுத்து தூவும். தூங்கிறத பிரிச்சா இத்து கூட்டல் ஊ அப்படின்னு வரும். ஊங்கிறது என்னது? நெடில். அதுக்கு இனமான குறிலெழுத்து ஊ வந்து பக்கத்துல வந்திருக்கு. அடுத்து தளியில இல்லு கூட்டல் ஈ. ஈங்கிறது நெடில். அதுக்கு பக்கத்துல என்ன வந்திருக்கு? ஈங்கிற குறில் வந்திருக்கு. இப்படி தான் வந்து உயிரெழுத்துக்கள்ல இணை எழுத்துக்கள் வந்து வரும். சொற்கள்ல தொடர்ந்து வராது உயிரெழுத்து. அளபடையில மட்டும்தான் அப்படி வரும். அடுத்து ஆயுத எழுத்து. தமிழ் எழுத்துக்கள்ல ஆயுத எழுத்துக்கு இணை எழுத்து அப்படிங்கிறது இல்ல. சரியா? அப்ப ஆயுத எழுத்துக்கு இணை எழுத்து கிடையாது. இடையினை எழுத்து 6மே ஒரே இனம்தான். வல்லின மெய்க்கு மெல்லின எழுத்து இணை எழுத்தா வரும். மெல்லின மெய்க்கு வல்லின எழுத்து இணை எழுத்தா வரும். உயிரெழுத்துல குறிலுக்கு நெடில் எழுத்து இணை எழுத்தா வரும். நெடிலுக்கு குறில் எழுத்து இணை எழுத்தா வரும். ஐக்கும் அவ்வுக்கும் மட்டும் குறில் எழுத்து கிடையாது. அதனால ஐக்கு ஈங்கிற எழுத்து இணை எழுத்தா வரும். அவ்வுக்கு ஊங்கிற எழுத்து இணை எழுத்தா வந்து வரும். அவ்வளோதான். அடுத்து புக் பேக் கொஸ்டின் வந்து பார்க்கலாம். மெல்லினத்திற்கான இணை எழுத்து இடம்பெறாத சொல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இடம்பெறாத சொல் எது அப்படின்னு பார்க்கலாம். மெல்லினத்திற்கான இணை எழுத்து தான் கேட்டிருக்காங்க. இஞ்சு அப்படிங்கிறது மெல்லினம். இதில் இந்துங்கிறது மெல்லினம். இடையினல் அகரம் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து மெல்லினமை வந்து கொடுத்துருக்காங்க. இதுலேயே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஆன்சர் எது அப்படின்னா கல்வி அப்படிங்கிறது. இதில் வந்து பாருங்கள், மஞ்சள் மெல்லினத்திற்கு இனமான வல்லின எழுத்து என்ன செஞ்சிருக்கு? வந்திருக்கு. இதில் மெல்லினத்திற்கு இனமான வல்லின எழுத்து வந்திருக்கு. இதுலேயும் மெல்லினமைக்கு இனமான வல்லின எழுத்து வந்திருக்கு. சரிங்களா? ஆன்சர் வந்து கல்வி. அடுத்து வந்து தவறான சொல்லை வட்டமிடுக. கண்டான், வென்றான், நண்டு, வண்டு. இதுதான் என்னது? ஆன்சர். தவறான சொல் இருக்கிறதுல இதுதான் தவறான சொல். அடுத்து வந்து இணை எழுத்துகள் அமைந்துள்ள சொற்களை வட்டமிடுக. இணை எழுத்துக்கள் அமைந்த சொற்களை வட்டமிட சொல்லியிருக்காங்க. இப்போ இங்கு அப்படிங்கிறது மெல்லினமை, இது பக்கத்தில் வல்லின எழுத்து வந்திருக்கு. அப்போ இது இணை எழுத்து. இது ரெண்டும் கிடையாது. ஏன்னா இக்குங்கிறது வல்லினமை, கேங்கிறது வல்லின எழுத்து. அப்போ ரெண்டுமே ஒரே இதில் வந்திருக்கிறதுனால இது வந்து என்ன இது வந்து இணை எழுத்து கிடையாது. அடுத்து வண்டு. வண்டுங்கிறது இணை எழுத்து. இன் அப்படிங்கிறது மெல்லினமை, டூங்கிறது வல்லின எழுத்து. அப்புறம் மண்டபம், இதுவும் இணை எழுத்து தான். மங்கை அப்படிங்கிறதும் இணை எழுத்து தான். மெல்லினமை வல்லின எழுத்து, மெல்லினமை வல்லின எழுத்து. அடுத்து வெந்தயம், இதுவும் இணை எழுத்து தான். இந்துங்கிறது மெல்லினமை, தேங்கிறது வல்லின எழுத்து. தந்தம், இதுவும் இணை எழுத்து தான். இந்துங்கிறது மெல்லினமை, தேங்கிறது வல்லின எழுத்து. அடுத்து பஞ்சு. புரியுதா உங்களுக்கு? புரியும்னு நினைக்கிறேன். அது மாதிரி இது வந்து இணை எழுத்து கிடையாது. அடுத்து வந்து தக்காளி. தக்காளியும் இணை எழுத்து கிடையாது. அடுத்து மஞ்சள் இணை எழுத்து. கம்பளம் இணை எழுத்து. குன்று இணை எழுத்து. காக்கை வந்து இணை எழுத்து கிடையாது. செங்கடல் இது என்னது? இணை எழுத்து. தேங்காய் இணை எழுத்து. அடுத்து வந்து கீழ்காணும் சொற்களுள் அமைந்துள்ள இணை எழுத்துக்களை எடுத்து எழுதுங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் இணை எழுத்து எதெல்லாம் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். சங்கு இணை எழுத்து. நொங்கு, பிஞ்சு, வஞ்சம், பட்டணம் அப்படிங்கிறது இணை எழுத்து கிடையாது. வல்லின மெய் வந்திருக்கு. அதுக்கு பக்கத்தில் என்ன வரணும் அப்படின்னா மெல்லின எழுத்து வந்து வரணும். இங்கே வந்து வல்லின மெய் எழுத்து வந்திருக்கு, வல்லின எழுத்து வந்திருக்கு. அப்போ இது வந்து என்ன கிடையாது? இது என்ன கிடையாது? இணை எழுத்து கிடையாது. அடுத்து சுண்டல், இதுவும் இணை எழுத்து தான். வண்டி இணை எழுத்து தான். பந்தயம் இணை எழுத்து. பந்து இணை எழுத்து. கற்கண்டு, இது வந்து என்ன கிடையாது? இணை எழுத்து கிடையாது. ஏன்? இது வந்து வல்லினமை, இது என்னது? வல்லின எழுத்து. அப்போ இது வந்து என்ன கிடையாது? இணை எழுத்து கிடையாது. வல்லின மெய் வந்துச்சு அப்படின்னா அது பக்கத்தில் மெல்லின எழுத்து வரணும். இது வரலை. அப்போ இது இணை எழுத்து கிடையாது. தென்றல், இதுவும் இணை எழுத்து. நன்று, இதுவும் இணை எழுத்து. சரிங்களா? பட்டணம், கற்கண்டு, இது ரெண்டுமே இணை எழுத்து கிடையாது. அவ்வளோதான். இதுதான் இணை எழுத்துக்கள் அப்படிங்கிறதுல கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோவை ஒரு தடவை நல்லா பார்த்துட்டு அதுக்கப்புறமா புக் எடுத்து படிங்க. ரொம்ப ஈஸியாக தெரியும்.